அனைவருக்கும் வணக்கம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா. வாங்க கதைக்குள்ள போயிடலாம். மிக சிறந்த வாழ்வீச்சாளர் குருநாதர் ஒருத்தர் இருக்காரு. அந்த குருநாதர்கிட்ட சீடனா வரணும் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் வந்து குருநாதர்கிட்ட கேட்கிறாரு, குருநாதர் நான் உங்களை போலயே வாழ்வீச்சுல பெஸ்டா வரணும், மிக சிறந்த ஆளுநரா இருக்கணும், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த குருநாதர் சொல்றாரு, அதுக்கு என்னப்பா, உனக்கு 10 வருஷத்துல நான் உன்னை மிக சிறந்த வாழ்வீச்சாளரா ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த சீடன் சொல்றாரு, ஐயோ 10 வருஷம்லாம் இல்ல, 5 வருஷத்துல நான் எல்லாரும் போடுற எஃபர்ட்டை விட, எல்லாரும் போடுற ஒரு வேலையை விட 2 மடங்கு நான் அதிகமா உழைச்சி என்னை வருத்திக்கிட்டு நான் வந்து இதை செஞ்சிடறேன் அப்படின்னு குருநாதர் கிட்ட சொல்றாரு. அப்போ குருநாதர் சொல்றாரு, அப்படின்னா 20 வருஷம் ஆகும் அப்படின்னு. ஐயோ 20 வருஷம் ஆகுமா, அப்ப நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு இன்னும் 4 மடங்கு கஷ்டப்பட்டு இன்னும் 4 மடங்கு உழைச்சி நான் ரொம்பவே வெறித்தனமா வேலை செஞ்சு நான் சீக்கிரம் கத்துக்கிறேன் அப்படின்னு அந்த சீடன் சொல்றாரு. இப்போ குருநாதர் சொல்றாரு, நீ வந்து ரொம்ப உன்னை வருத்திக்க உன்னை நீ துன்புறுத்த ஒரு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு வேலை நீ செய்யும் போது அது வந்து நாட்கள் அதிகமாகுமே தவிர நீ கத்துக்க வேண்டிய விஷயம் உனக்கு வெற்றி கிடைக்கிறது சில பேர்த்துக்கு வேணா கிடைக்கும். எல்லாத்துக்குமே வந்து வருத்திக்கிறதால வந்து வெற்றி கிடைக்காது. மன அமைதியாகவும் நிதானமும் இருக்கும்போது தான் நமக்கு வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். அதாவது அமைதியா ரெஸ்ட் எடுக்கும்போது தான் வந்து நம்மளோட மூளையும் செயல்பாடும் நல்ல தெளிவாக ஒரு விஷயத்த யோசிக்கும். அந்த மாதிரி நம்ம ரிலாக்ஸா ஒரு வேலை செஞ்சா மட்டும்தான் நம்மள அதை ஈடுபாடோட நம்ம அதை செய்ய முடியும் அப்படின்னு குருநாதர் வந்து அந்த சீடனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாரு. உதாரணத்துக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அமைதியா ரிலாக்ஸா உட்காந்துருக்கும் போது தான் ஆப்பிள் மரத்துல இருந்து கீழே விழும்போது நியூட்டன் பார்த்துட்டு அதனோட அந்த சயின்ஸை பத்தி அவர் கண்டுபிடிச்சாரு. அதே போல ஜாலியா ஒருத்தவங்க பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும்போது இந்த அப்படியே படுத்து குளிச்சுட்டே இருப்பாங்க இல்லையா, ஸ்விம்மிங் பூல்ல இந்த மாதிரிலாம் படுத்துட்டு இருக்கும்போது தான் வந்து பறக்கிற தன்மை பத்தியும் அந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிச்சாரு. இப்படியெல்லாம் சில விஷயங்கள் அவருக்கு சொல்லி கொடுத்து ஒருத்த விஷயத்துல சாதிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், அப்படி நல்ல நல்ல இதெல்லாம் கத்துக்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து விரும்பி செய்யணும். நம்மள உடல்ல வருத்திக்கிட்டு செய்யறத விட ஒரு வேலையை ரசிச்சு செய்யறதாகவும் நம்ம விரும்பி செய்யும் போது வந்து நமக்கு மைண்டும் நம்மளோட மூளைகளும் நம்மளோட செயல்பாடுகளும் ரொம்ப தெளிவாகவும் நிதானமாகவும் யோசிக்கும். அப்ப இன்னும் பெஸ்டா நம்மளால அதனோட வேலையை கத்துக்க முடியும், நம்ம விருப்பப்பட்ட வேலைகளை செய்ய முடியும். கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் முன்னேறினேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அதில் வந்து வெற்றி கிடையாது. அந்த வெற்றி கிடைச்சாலும் அதை அனுபவிக்கவோ ரசிக்கவோ நம்மளால முடியாது. ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா முழு ஈடுபாடோட நீங்க ரசிச்சு அதை செய்யும் போது உங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயமா உங்க கூட இருக்கும். எந்த வேலையா இருந்தாலும் விரும்பி செய்யணும், ரசிச்சு செய்யணும். அதுதான் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க. உங்க மனதுக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யுங்க. ரிலாக்ஸா பண்ணுங்க, பதட்டப்படாம இருங்க அப்படின்னு அந்த குருநாதர் அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காரு. இவங்க கிட்ட சொல்றது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா ரசிச்சு தெளிவா நிதானமா பொறுமையா அப்படியே ஒரு பொறுமையாக நிதானத்தோடு நம்ம செய்யும் போது வெற்றி வந்து கண்டிப்பா நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே நண்பர்களே, இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா. நன்றி, வணக்கம்.